வளர்ந்து வரும் நடிகர் கவின் மற்றும் ஆண்ட்ரியா, பழம்பெரும் நடிகர் சார்லி போன்ற சில நட்சத்திரங்களை வச்சு இன்னைக்கு வெளிவந்திருக்கும் படம் வந்து மாஸ்க். இந்த படத்தினுடைய பெயர் வந்து ஏற்கனவே ஒரு பிரபல்யமான ஒரு ஆங்கில படத்தினுடைய தலைப்பு கூட மாஸ்க் தான். அதே படத்தினுடைய பெயரை வந்து தமிழ் வைத்து வெளிவந்திருக்கும் மற்றொரு ஆங்கில தலைப்பை கொண்ட ஒரு திரைப்படம் தான் இந்த மாஸ்க். கவின் வந்து முதல்ல ஆரம்பத்துல வந்து ஒரு சில படம் வந்து மிக சிறந்த படங்கள் நடித்து தமிழக மக்கள் மனசுல வந்து ஓரளவுக்கு வந்து மனசுல வந்து ஒரு நடிகரா வந்து கால் தடம் பதித்து கொஞ்சமா வந்துட்டு இருக்காரு. அவர் பிக் பாஸ்க்கு அப்புறமா அவருடைய பிக் பாஸ்ல இருந்து வந்த ஒரு வளர்ந்த ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா அது நம்ம கவினை சொல்லலாம். அப்படி வளர்ந்த ஒரு நேரத்துல வந்து அவருடைய கதை தேர்வு வந்து அவருடைய கேரியரோட ஆரம்பத்துல வந்து அங்கங்க மிக சிறப்பா அமைஞ்சிருந்தது. எதுவுமே குறை இல்லாம அவருடைய படங்கள் வந்து பேசும்படியா வந்து ஒரு சில வெற்றி அடைஞ்சு மேல் நோக்கி போயிட்டு இருந்தாரு. ஆனா கடந்த ஒரு 2-3 படங்கள் வந்து அவருக்கு ஒரு சிறந்த படமா அமையல, ஒரு சிறந்த வெற்றியுமே அவருக்கு வந்து தரல. ஆனா இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு சிறந்த வெற்றியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தாரு. அடிஷனலா இந்த படத்தை அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு ஆக்ஷன் கதையை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாரு. காதல்ன்ற ஒரு காதல் அம்மா அப்பா அப்படின்ற ஒரு இதுல இருந்து கொஞ்சம் வெளிவந்து ஒரு ஆக்ஷன் சம்பந்தமான ஒரு படம் நம்ம நடிச்சு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறணும் அப்படின்ற முதல் ஸ்டெப் எடுத்து வெளில வச்சிருக்கிறாரு நடிகர் கவின். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் வந்து கவின். அவர் வந்து அந்த ஒரு இரு கணவன் மனைவி இல்ல நண்பர்கள் இல்ல பிசினஸ் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து எதனா அவங்க தப்பான விஷயத்தை கண்டுபிடிச்சு கொடுத்து 2 சைடும் பணம் வாங்கி ரொம்ப அதை ப்ரொஃபஷனலா பண்ணக்கூடிய ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் வந்து நம்முடைய ஹீரோ கவின். இதுக்கு நேரடி ஆப்போசிட்ல வந்து நம்முடைய ஆண்ட்ரியா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சொர்ணாக்கா மாதிரி ஒரு பெரிய வில்லியா, அதாவது மாடர்ன் வில்லியா வந்து அவங்க இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல வந்து ஒரு கொள்ளை வந்து ஒரு கும்பல் வந்து எம்.ஆர். ராதா அவர்களுடைய அது மணிஸ்ட், எம்.ஆர். ராதா மணிஸ்ட்ல போடுற அந்த முகமுடி ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது அவங்க எம்.ஆர். ராதாவுக்கு போட்டாலும் இல்ல மணிஸ்ட் அந்த ஒரு ப்ரொஃபஸர் போஸ்டர் போட்டு அந்த மாஸ்க் செஞ்சாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி மாஸ்க் போட்டு ஒரு கும்பல் வந்து ஒரு 440 கோடி பணத்தை வந்து ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு போறாங்க. அங்கதான் படத்தோட கதை வந்து ஆரம்பமாகுது. அத கவின் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி படத்தோட ஆரம்பத்துல வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கதையை டீட்டெயிலா அவங்க எடுத்துட்டு போகும்போது கவின் தன்னுடைய மகள் கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு மட்டும் இருக்கு. அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் கல்யாணம் மனைவிக்கும் அவருக்கும் வந்து ஒரு சில மனஸ்தாபம், வக்கீல் நோட்டீஸ் கொடுத்து விவாகரத்து வரைக்கும் போயிட்டாங்க. அவங்களோட அப்பா தான் சார்லி, நம்முடைய பழம்பெரும் நடிகர் சார்லி. இந்த ஒரு பின்னணியில் இருக்க கவின் வந்து அப்பப்ப சில பெண்களை பார்த்து ஆசைப்படுறாரு. அந்த ஆசைப்படும் கேரக்டரா வந்து கவின் வளம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த இடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரியா வந்து ஒரு இந்த மாதிரி சின்ன பொண்ணுகளை கடத்தி எடுத்துட்டு போயிட்டு வியாபாரம் பண்ற பல தாதா கிட்ட வந்து அந்த சின்ன பொண்ணை சின்ன பெண்கள் எல்லாம் காப்பாத்தி ஒரு பெரிய தொண்டு நிறுவனம் மாதிரி உருவாக்கி அந்த தொண்டு நிறுவனத்தின் மூலம் அவங்க வந்து ஐடில வேலை, வெளிநாட்டுல வேலை, கவர்மெண்ட் வேலை அதெல்லாம் வாங்கி தராங்க. அடிஷ்னலா அவங்களை இந்த பாலியல் தொழிலுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு முக்கியமான புள்ளிகள் எல்லாத்தையும் வந்து தன் கையில வந்து போட்டுக்கிறாங்க. அது அந்த பாலியல் தொழில் வெளில தெரியாது. ஏற்கனவே பாலியல் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து அவங்களை மீட்டு இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் செய்யற மாதிரி இவங்க வந்து உலகத்துல வந்து நம்புற மாதிரி ஒரு தோரணை வச்சிருக்கிறாங்க நம்முடைய ஆண்ட்ரியா. இப்போ ஒரு கட்டத்துல அந்த 400 கோடி பணமும் வந்து ஒரு அரசியல்வாதி தன்னுடைய தேர்தல் தேர்தல ஜெயிக்கணுன்றதுக்காக ஆண்ட்ரியா மூலமா கொடுத்து ஒருத்தருக்கும் அந்த பணம் போய் சேர்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அது முக்கியமான கட்டத்துல வந்து அந்த 440 கோடி பணத்தை வந்து ஒரு கும்பல் கடத்திட்டு போயிடுது. அதுல 66 பங்கா அந்த பணத்தை பிரிக்கும் போது அதுல ஒரு பங்கு ஆனா அதாவது ஒரு எதிர்பாராத விதமா வந்து நடிகர் ஹீரோவோட கையில வந்து கவினோட கையில வந்து சேர்ந்தது. அந்த 66 அந்த 6 அது வந்து ஒரு 6.5 கோடி ஒரு பங்கு. அந்த பணத்தை கவின் என்ன பண்ணாரு, அந்த ஆண்ட்ரியா சொன்னபடி அந்த 440 கோடி கண்டுபிடிச்சு கொடுத்தாரா? யார் அந்த 440 கோடி பணத்தை அடிச்சது, எதுக்காக அடிச்சாங்க, அவங்க வந்து கவின் வந்து காட்டி கொடுத்தாரா காட்டி கொடுக்கலையா, இதுல என்ன ஆச்சு அப்படின்னா இந்த படத்தோடைய மீதி கதை. இந்த படம் வந்து எப்படின்னா நம்ம போய் உட்கார்ந்த உடனே ஹீரோ கவின், அவரை தவிர வேற யாரும் பெஸ்ட் டிடெக்டிவ் கிடையாது, நம்ம நம்பிக்கணும். சோ எல்லா கேஸுமே அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் கொடுக்குறது ரொம்ப பக்காவா கிளீனா பண்றாரு, பயங்கரமா பணம் சம்பாதிக்கிறாரு. ஆனா அவரு ரொம்ப சாதாரணமாவே இருக்கிறாரு. நம்ம ஆண்ட்ரியா வந்து அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கொள்ளைக்காரில வந்து ஒரு மிக முக்கியமான கொள்ளைக்காரி. ஆனா
அண்டர் கிரவுண்ட் அந்த மாதிரி ஒரு வெளில தெரியாத ஒரு கொள்ளைக்காரி. ஆனா நமக்கு அதெல்லாம் இவங்க சொல்றாங்க, நம்ம நம்பணும்னு சொல்றாங்க, நம்ம நம்பிக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயம். அதெல்லாம் என்ன பண்றோம், அவங்க வந்து நம்ம மனசுல தயார்படுத்திக்கணும். ஓகே, ஒரு அண்டர் கிரவுண்ட் லேடி டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை தயார்படுத்திக்கணும். ஒரே ஒரு அரசியல்வாதி மட்டும்தான் காட்டுறாங்க, மற்ற அரசியல்வாதிகள் எல்லாமே என்னமோ இவர் மட்டும்தான் பணம் கொடுத்து எல்லாரும் ஜெயிக்க வைக்க போற மாதிரி, மத்த எல்லாம் வந்து ரொம்ப ஓல்டு டைப் ஆஃப் இந்த ஸ்டோரியை வந்து எப்படி வந்து இப்ப எடுத்துட்டு வந்தாங்க. அதுல என்ன ஒரு வித்தியாசப்படுத்த ட்ரை பண்ணாங்கன்னா, ஒரு காமன் மேன், ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் ஒரு பெரிய ஒரு படையை எதிர்க்கக்கூடிய பலம் வாய்ந்தவன் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த படத்தை அதனுடைய கரு வச்சு அந்த படத்தை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய கதை வந்து நமக்கு வந்து ஓவராலா பார்க்கும்போது, அதாவது அந்த ஒரு 66 ஒரு மெம்பர்ஸ் வந்து அந்த எடுத்துன்னு போன அந்த 66 அந்த பணத்தை அடித்த 66 குடும்பங்கள் வந்து ஒரு காமன் மேன் குடும்பம் அப்படின்றத அவங்க நினைச்சா அதை பண்ணலான்ற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக நம்மள கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 10 நிமிஷம் வந்து நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்தின படம் தான் இந்த மாஸ்க். கவின் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன், சிறந்த படங்களை தேர்ந்தெடுக்கணும், நடிப்பு வந்து கம்பல்சரி நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், உங்களுடைய இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும், உங்களுடைய தரத்தை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். உங்களுடைய நடிப்பு வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு மாதிரி செட் ஆச்சு, ஆனா இப்ப நீங்க ரொம்ப அசால்ட்டா ஆக்ட் பண்ற மாதிரி, ஒரு பெரிய நடிகர் ஆக்ட் பண்ற மாதிரி ரொம்ப அதுக்கு நீங்க மனக்கிட மாட்டேங்க, ரொம்ப சர்வசாதாரணமா நடிக்க ட்ரை பண்றீங்க. அது உங்களுக்கு சரியா வரல. வெறும் வெளித்தோற்றம் அதெல்லாம் வச்சுதான் ஒரு படத்தை வந்து ரொம்ப நாள் வந்து உங்களோட நிலைநிறுத்திக்க முடியாது. அதுக்கு சிவகார்த்திகேயன்லாம் நீங்க நல்லா பாருங்க, அவர் என்ன மாதிரி கதை அம்சம் எடுத்தாரு, எப்படி வந்து தன்னை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படிலாம் நீங்க அவரை பார்த்து கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கவின் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருக்க வேண்டிய நேரம் இது. என் கதையை வந்து ரொம்ப ஆழ கேட்டு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு பார்த்து நீங்க கதையை செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா நீ ஒரு வளர்ந்த ஒரு நடிகர், ஒரு உங்களை சுத்தி இருக்கிற ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற இளம் தலைமுறை நடிகர்லாம் வந்து கலக்குறாங்க, நீங்களும் அதுல வந்து சிறப்பா பண்ணுங்க. தயவு செஞ்சு வந்து உங்களுடைய இது வந்து உங்களுடைய உயர்வுத்தன்மை வந்து நீங்க வந்து கெடுத்துக்காதீங்க. ஆண்ட்ரியா வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஆண்ட்ரியா தான். அவங்க வந்து நம்ம இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி வேஷம் எதுவுமே நம்ம வந்து நம்மளுடைய வெற்றிமாறன் சார் படத்திலேயே வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டரை இதுல அதுல வந்து கொஞ்சம் லோக்கலா இருப்பாங்க, இதுல வந்து கொஞ்சம் மாடர்னா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க அந்த கேரக்டரு, அவங்க சொல்றது, அவங்களோட வில்லத்தின, அவங்க கூட இருக்கிற 4-5 பேர் கையாட்கள், இவங்கெல்லாம் பார்த்தா ஒண்ணுமே வந்து பிசு பிசுத்து போன ஒரு ஒரு கிரைம் சப்ஜெக்ட் மாதிரி தான் இந்த படத்தை வந்து எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சார்லி வந்து கடைசியா கிளைமேக்ஸ்ல மட்டும் ஒரு சின்ன ஒரு நடிப்பு நடிச்சிருப்பாரு. அது மட்டும் வந்து கிளைமேக்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து அந்த கதையை முடிக்கும் போது சொல்லப்படும் விஷயம் வந்து அந்த சொன்ன கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ஒத்துக்கினா கூட இவ்வளவு பெரிய படத்தை அந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்மளால பொறுத்து பார்க்க முடியல. நம்ம பொதுவா படம் வந்து குறை சொல்றது கிடையாது, ஆனா இது வந்து குறைகள் சொல்லணுமோ அப்படின்றதுக்காக நம்ம சொல்லல, இருக்கிறத சொல்றோம். அதையும் மீறி இந்த படத்தை வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ரொம்ப ஆவரேஜ் படம் இது. அதனால வந்து பரவாயில்ல, டைம் பாஸ் பண்ண கவினை பார்க்கணும், ஒரு நல்ல பாட்டு டான்ஸ் கூட நல்லா இல்ல, ஒரு நல்ல பாட்டு கூட இல்ல, ரொம்ப சாதாரணமான இசை, எல்லாமே ரொம்ப சுமாரா தான் இருந்தது, எதுவுமே உயர்வா சொல்ற அளவுக்கு இல்ல. அதே மீறி நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் படம் பார்க்கணும், கவின் வந்து திரையில பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க வந்து அவங்களுக்காக கவினுக்காக வேணா நீங்க வேணா ஒரு தடவை போய் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய படம் தான் இந்த மாஸ்.